இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அது ஃபெமிலியரான ஒரு வேர்டா மாறி போயிடுச்சு. நிறைய பேர் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இல்லையா? சோ அது எல்லா மனுஷனுக்குள்ளயுமே இருக்கு, கரெக்டுங்களா? நார்சிஸ்டிக் ஆளுமே கோளாறுங்கிறது எல்லாருக்கிடையிலுமே இருக்கு. அப்போ எல்லாருமே அதை ஹைப்பர் சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். அந்த இடத்துலதான் சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணி எல்லார்கிட்டயும் அதை அப்ளை பண்ணாம தன்னோட பார்ட்னர் கிட்ட அப்ளை பண்ணும் பொழுது பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, இது நம்ம வாழ்க்கை இல்லையா, சோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய இயலாமைய தன்னோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க அதை அப்ளை பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்க இல்லையா? சோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து அப்படின்னா, இப்போ லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன அந்த பீரியட்ல ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே?